Hi guys, welcome to my channel. இந்த வீடியோல ஹெல்த்தியான புரோட்டீன் பவுடர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. புரோட்டீன் நம்ம உடம்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண, அதுவும் இல்லாமல் கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப அவசியம். நம்ம புரோட்டீன் பவுடர் ஷாப்பில் வாங்கவே வேணாம், நம்ம வீட்டிலேயே ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ஒரு வெஜிடேரியன் பவுடர். இதை ஈஸியாக ஸ்மூத்தியில் ஆட் பண்ணலாம், மில்க் ஷேக் பண்ணும் போதும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புரோட்டீன் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 25 கிராம் பாதாம் எடுத்துக்கலாம். பேனில் பாதாம் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம ஹெல்த்தி ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 25 கிராம் பிஸ்தா ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூடு நம்ம பொறுக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 50 கிராம் கிரவுண்ட் நட் எடுத்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணுறேன். லைட்டாக டார்க் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்ட்நட்டோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 20 கிராம் பாசி பருப்பு, கிரீன் கிராம்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 20 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிம்ல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட். ஃபிளாக்ஸ் சீட் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஃபிளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 அண்ட் ஃபைபர் நிறைய இருக்குது. நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்க, 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சியா சீட்ஸில் ஃபைபர், புரோட்டீன், ஒமேகா 3, விட்டமின், கால்சியம் நிறைய இருக்கு. இப்போ இதை அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க, ஆயில் வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த புரோட்டீன் பவுடர் ரொம்பவே வெர்சடைல். நம்ம பல ரெசிபீஸில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். புரோட்டீனில் நிறைய பயோட்டின் இருக்குது. பயோட்டின் அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ல அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விட்டமின். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரிங்கிள்ஸ் அண்ட் ஆன்டி ஏஜிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இந்த பவுடரை ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நீங்கள் இதை 1 month ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புரோட்டீன் பவுடர் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். 2 ஸ்பூன் புரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சுகர் இல்லைன்னா ஜாகரி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி மார்னிங் ஆர் ஈவினிங் இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். Thanks for watching.